சொல்றதுக்கு முன்னாடி இவங்க ஏன் ஆளுக்கு ஒரு திசையில இருக்காளோன்னு சொல்லிருவேன். இதுக மூணுமே நான் பெத்ததுதான். நான் 3 பொம்பளை பிள்ளை பிறந்து போச்சேன்னு அடி வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு அலைதேன். ஆனா இவளுக்கு ஒரு துளி கூட கவலைங்கிறது கிடையவே கிடையாது. நான் இவளை எப்படா கரையத்த போறேன்னு ஒவ்வொரு நாளும் தூங்காம கிடக்க. இவளுவ கனவு உலகத்திலே கிடக்காளுவ. என்னமோ இவளை கெட்டிக்கிறதுக்கு அவன் கியூல நிக்கிற மாதிரி. நான் இவளை எப்படி கரையத்தலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவளுவ காதலிச்சுத்தான் கல்யாணம் பண்ணி வாழலாம். அதுவும் உங்கிட்டு காதலி எங்கிட்டு காதல் இல்ல, காதலோ காதலாம். அப்படி இவளை உருகி உருகி காதலிக்கிறவளதான் இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழலாம். அப்படி ஒருத்த இருந்தா முன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கெட்டி கொடுத்துருவான். இவளை இப்போதைக்கு என் வீட்டை விட்டு போற மாதிரி எனக்கு தெரியல. இவளை லட்சணத்தெல்லாம் கொஞ்சம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கதைக்குள்ள போகலாம். இங்க உட்கார்ந்துருக்காள இவளை நீங்க லேசுப்பட்டவளா நினைக்காதீங்க. இவதான் இந்த வீட்டுல 2வது உள்ளவ, அதாவது நடிச்சுல பிறந்தவ. இவ ஆள் மனசுக்குள்ள யாரோ புகுந்து உலக அழகின்னு சொல்லிட்டாவளோ என்னமோ தெரியல. சொன்னாவளா இல்லனா இவளா நம்பிட்டு இருக்காளான்னு தெரியல. இவ மனசு புள்ள பெரிய பேரழகின்னு நினைப்பு. பேரு இசை. இவளை யாரு உருகி உருகி காதலிச்சு இவளுக்காக ஒருத்த சாவ துணிகிறானோ அவனைத்தான் கல்யாணம் பண்ணுவாளாம். இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்னத்த சொல்ல, பய உள்ளக்கு அழகின்னு நினைப்பு. இவகிட்ட ஒருவேளை ஒருத்த உன்னை விரும்பி பொண்ணு கேட்டு வந்தாமுன்னா கெட்டி கொடுக்கட்டுமான்னு கேட்டா முடியாம. இவளுக்காக இவன் சாகுற வரைக்கும் போறானோ அவனைத்தான் கட்டிக்குவாளாம். இவ ஒரு ரகம் பாத்துக்கங்க. இந்தா என்னோட கொஞ்சம் வளர்த்திய நிக்கல. இவதான் மூத்தவ. பேரு இயல். என் வீட்டு புள்ளில பேரெல்லாம் சொல்லிடுறேன். இன்னும் மூத்தவ பேரு இயலு, 2வதுல பேரு இசை, 3வது பேரு இன்னிசை. ஆனா இவ்வளவு 2த்தையும் கூட ஒரு கரையில சேர்த்துடலாம். அண்ணனு குறமொழி முடிச்சிட்டு நிக்கி பாருங்க 3வது இன்னிசை. அவ உலகமே தனி. ஆம்பளை பையனுக்கு ஆசைப்பட்டது ஒரு குத்தமா? இவ வயிற்று இருக்கும் போது ஆம்பளை பையன் இருந்துடாதான்னு ஆசைப்பட்டு விட்டேன். நான் ஆசைப்பட்டது பாதிச்சதோ என்னமோ தெரியல. பயம் உள்ள மனசுல யாரோ புகுந்து நீ ஆம்பளைதான்னு சொல்லி வச்சு விட்டாங்க. இப்பவும் கஷ்டப்பட்டு தான் அந்த பாவாடை சட்டையை போட்டு விட்டுருக்கேன் பாத்துக்கங்க. சேரது கூட்டாளி எல்லாம் ஆம்பளை பையரோதான். இந்த லட்சணத்துல இங்க காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணுவாளாம். அவளை பத்தி அப்புறமா சொல்லிக்கிடுதே. மூத்தவளை பத்தி சொல்ல கேளுங்க. இயல் மூத்தவ கொஞ்சம் பொறுமைசாலிதான். ஆனா குணத்துலலாம் கிடையாது. இவ பிடிக்கிற முயலுக்கு 3 காலு. ஆனா கொஞ்சம் இறக்க குணம் இருக்கும். வயசு 26 வயசு ஆகுது. நானும் பார்க்காத மாப்பிள்ள இல்ல. வளர்த்தி வளர்த்தி வளர்த்தின்னு வந்தவன் ததறிக்க ஓடி போயிடுறானுவ. இவனாலும் இவன் மாப்பிள்ளை கழிச்சா, இப்ப வந்திருக்க மாப்பிள்ளலாம் இவனை கடிக்கானுவ. இப்ப எப்படியாவது கல்யாணம் முடிஞ்சா போறேன்னு நினைக்க மாப்பிள்ளை விட அமைய மாட்டேங்குது. அதான் தினமும் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்க. ஐயன் நீ கோயிலுக்கு போமா? ஆனா இவ கனவெல்லாம் பாத்தியன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கனவாதான் இருக்குது. இன்னிசை 3வது ஆம்பளை பையன் பறக்கட்டுன்னு தவம் இருந்தேன். பறக்கல. இந்த பய உள்ளதான் அந்த பிறந்தது. நான் நினைச்சது என்ன பாதிச்சதோ தெரியல. பய உள்ள ஆம்பளை பையனாவே வளருது பாத்துக்கங்க. காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கா. பிஎஸ்சி 2வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் நினைப்பெல்லாம் எப்படி தெரியுமா? வீட்டோட மாப்பிள்ள. அதாவது இவளை கட்டிக்க போறவன் இந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும். ஏன்னா இவன் இந்த வீட்டு ஆம்பளை பையனா, அதனால கட்டிக்க போறவன் இந்த வீட்டுல தான் இருக்கணுமா. இவன் இன்னொரு வீட்டுல போய் வாழ போக மாட்டான். கடைசி வரைக்கும் என் உசுரை எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கா. இவ அப்பா எவ்வளவோ சொன்ன, இருக்க 2 பொம்பளை பிள்ளைகள் போதும், படிக்க வச்சு கெட்டி கொடுக்க வழிய பாப்போன்னு. நான் தான் அவ அம்மா கொரடிக்கா, தங்கச்சிக்காரி கொரடிக்கா, ஊருக்காரவிய கொரடிச்சாவ ஆம பையன் இல்லாத வீடுன்னு ஆசைப்பட்டு பெத்துக்கிட்டேன் பார்த்துட்டாங்க. இவ ஆளு மொழிதான் இப்படி. இவ வாய் திறந்தா நீங்க எல்லாம் தலை வரைக்க ஓடிடுவிய. என்ன கன உலகத்திலிருந்து வந்துட்டியா இல்லையா? இன்னொரு விஷயம் இருக்கு, அதையும் கையோட சொல்லிடுறேன், கேட்டுட்டு போங்க. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் பாத்துக்கங்க. அவனுக்கு 3 ஆம்பளை பையன். எனக்கு எப்படி 3 பொம்பளை பிள்ளையோ அப்படியே அவனுக்கு ஒரு 3 ஆம்பளை பையன். பாவம் எனக்கு சீடு செஞ்சே பைய உள்ள கஷ்டப்பட்டு போயிட்டான். கஷ்டப்பட்டாலும் என் அண்ணன் பிள்ளைல அவன் நல்லா படிக்க வச்சுட்டான். ஆளு 3 பேரும் முத்து மாதிரி இருப்பானுவ. அவ்வளோ லட்சணம் பாத்துக்கங்க.
அப்பனா இவ்வளவு ஏன் அவனுக்கு கட்டி கொடுக்கணும் தானே கேக்கிய? நேரம் எல்லாம் என் நேரம் பாத்துக்கங்க. என் அண்ணன் பயில்வ வீட்டு கஷ்டத்தை அறிஞ்சு நல்லா படிப்பான பாத்துக்கங்க. நல்ல பொறுப்பா இருப்பானுங்க. மூத்தவன் படிச்சு முடிச்சு ஒரு பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். 10-15,000 ரூபாய் சம்பளம். மிச்ச 2 பேரு மும்பைல இருக்கிற ஒரு காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கானுவ. அவனுங்களே அங்க வேலை பார்த்து அவனுங்களே படிச்சுட்டு இருக்கானுவ. காலேஜ் முடிச்சிட்டு அடுத்து ஏதோ ஒண்ணு படிக்கணும் பாத்துக்கங்க. எனக்கு சரியா தெரியல. நல்ல படிப்பு, புத்திசாலி பயில்வ. அவனும் யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ இந்த 3 அவனுல கெட்டவே மாட்டேன்னுட்டாளுவ. இவளுவ காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணுவாங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ண மாட்டாளுவலாம். அதுக்காக சொந்தத்துக்குள்ள கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு இவ்வளவு ஒரு சாக்கு போக்கு வேற சொல்லிட்டு இருக்காளுவ. நானும் எங்க அண்ணன் மைனியும் எவ்வளவோ இவ்வளவு ஒத்தி காதலிச்சிருவாளுவன்னு பார்த்தோம். அந்த பையனுக்கும் இவ்வளவு மேல காதல் வரல, இவ்வளவுக்கும் அவன மேல காதல் வரல. அதனால அவனை பாட்டுல அங்க இருக்கானுவ. வருவானுவ தீபாவளி லீவுக்கு, பொங்கல் லீவுக்கு வருவானு. அப்ப பாருங்க அவனுக்கு ஏதாவது குறை இருக்கான்னு. எம்புட்டு அழகா இருக்கானோ தெரியுமா? இவன் மூத்தவ வயசுக்கு வந்தப்போ எங்க அண்ணன் மூத்த பையன் தான் இவளுக்கு சீர் செஞ்சான். அத்தை மோளுக்கு சீர் செஞ்ச மாதிரி செய்யல, கெட்டிக்க போறவளுக்கு சீர் செஞ்ச மாதிரியே செஞ்சான். ஊரே வியந்து பார்த்துச்சு. எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குங்க கவலையே தெரியாம அவ்வளவு சீர் செஞ்சான். எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு அன்னைக்குதான் எனக்கு கௌரவமா இருந்தது. அந்த அளவுக்கு ஊரே மெச்சிக்கிற மாதிரி என் அண்ணன் மோவன் சீர் செஞ்சான். அவனை போய் இவ கெட்டிக்க மாட்டேங்க. என்ன காரணம்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. சின்ன வயசுல 2 பேரும் அடிபுடி போடுவ. அதை வச்சுக்கிட்டு தான் இவ கெட்ட மாட்டேங்கிறாளான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அம்மா நடிக்காம கோயிலுக்கு போ. ஆவிச்சி இவனை வாங்காத. அப்படியே இந்த கடவுளுக்கு ஒரு நல்ல புத்திய கொடுக்கட்டும். போ போ. அப்படியே நடிச்சிருவா. எல்லாமே எனக்கு கீழ்படுற மாதிரி. இன்னும் காலேஜுக்கு போவல? அம்மா இப்பதான் கனவு உலகத்துல கொஞ்சம் வெளியில வர. இவ எனி டைம் கனவு கண்டுகிட்டு தான் இருப்பா ராஜகுமாரனுக்காக. ஐயோ காலேஜுக்கு நேரம்டா. ஆமா விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. சீக்கிரம் காலேஜுக்கு ஓடு. நீ காலேஜுக்கு போற வித்தியாசம் இல்ல? பைக் வாங்கி தாங்க போறேன். கேட்டியல பைக் வேணுமா? பொம்பளை பிள்ளை என்னங்க கேக்கும்? சைக்கிள் வாங்கித்தாங்க, ஸ்கூட்டி வாங்கித்தாங்கன்னு கேக்கும். பய உள்ள என்ன கேக்கு பத்தியல? வாங்கி தரேன். அக்கா 2 பேரும் கரையத்தினதுக்கு அப்புறம் வாங்கி தரேன். அவள 2 பேரும் இப்போதைக்கு வீட்டு விட்டு போற மாதிரி தெரியல. என் கனவுல என்னத்துக்கு ஆவறதே? அந்த இத்து போன 4 பையில கூட நான் சேர்ந்து ஊர் சுத்துத. போ அவனுளே வண்டி வச்சிருப்பானுவ. மம்மி அவனுல பார்த்து இத்து போன பையிலன்னு சொன்னீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவனை என் உயிர் தோழர்கள். ஊர் கறி என்ன காரி துப்புறாட்டி. ஓ மவா பொம்பளை சேர மாட்டாளா நீ? ஃப்ரெண்ட்ஸ்மா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உன்னை பெத்தம் பாரு, அது தப்புதான். போ பைக்கு வாடட்ட அடிச்சுற. ஓடிரு. கொஞ்சம் நில்லை நீசை. என்ன மம்மி? இந்த காலேஜுக்கெல்லாம் போனா இந்த காதல் கீதல்னு பண்ணுவாங்களாமே, அப்படிலாம் உனக்கு ஒன்றும் வரல? அடிக்கிறதுக்கா மம்மி கேக்குறீங்க? அப்படியே உன்னை தூக்கி வச்சு கொஞ்சலான்னு பாக்க. அந்த மாதிரி ஏதாவது? மத்த மம்மி மாதிரிலாம் நான் கிடையாது. ஆமா அப்படி ஒரு காரியத்தை பண்ணனா அவனுக்கு ஒரு கோயிலை கட்டி அவனுக்கு உன்னை கட்டி வச்சிருவேன். தைரியமா சொல்லு மம்மி. மறுபடி உன்னை ஏன் பெத்தோன்னு என்ன நினைக்க வைக்காத. இந்த மொழிய மாத்துட்டி. இந்த மொழிய மாத்து மம்மி. சொல்லு தங்கம். உன்கிட்ட யாராவது காதலிக்குதுன்னு சொல்ல வந்தாவளா? என்கிட்ட சொல்ல முடியுமாமா? இல்ல தெரியாம கேட்க. என்கிட்ட சொன்னா நான் விடுவேனாங்க? சப்பா. எஸ் மம்மி. எனக்கு இப்படிதான் தோணுது. ஒரு பையன் வந்து சொல்லுதான், கண்ணழகா காதலகா அப்படின்னு என்ன பார்த்து பாட்டு படிக்கும். நீ என்ன பண்ண? விடுவனா அவனை? என் 4 கூட்டாளோட சேர்ந்தவனை ஓட விட்டு அடிச்சு வரட்டிட்டோம்ல. நான் யாரு? ஆம்பளை சிங்கமா? ஆம்பளை சிங்கம். உங்க அப்பா கூட வந்த ஒரு அக்காக்காரி உண்டு. இப்ப அவ செத்து போயிட்டா. அவ ஒரு காரியம் சொன்னா, அதை இப்ப செஞ்சமில்லையேன்னு நான் நினைக்கேன். என்ன மம்மி? இல்ல ஒண்ணு இல்ல. அவ என்ன சொல்லிருப்பான்னு பாக்கவளுக்கு புரிஞ்சிருக்கும். ஓட விட்டு அடிச்சிருக்க. எஸ் மம்மி. அப்படி படிக்கலாமா அவன்? என் கண்ணழகா என் காதலகா. பாரு அதான் சொல்றேன். எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்களேன் மம்மி. நானா அடிச்சு வரட்டதுக்குள்ள நீயா போயிட்டா உனக்கு நல்லது.
பாவி பயவுல என்ன பாடுபடுத்துது. அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேனே, இவளுக்குன்னு உயிர் தோழிகளும் ஒவ்வொருத்தி இருக்கா. இவள கூட சேர்ந்துல இருந்து அவளும் உருப்படல, இவளும் உருப்படல. கழுத கெட்டா குட்டிச்சவருங்க மாதிரி அவன் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவன் இல்லன்னு ஆளுக்கு ஒருத்திய பிடிச்சு வச்சிருக்காளுவ. இவளுலே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் கூட இருக்கவ பண்ண விட மாட்டான். வருவாள காலேஜ் முடிஞ்சு இங்க தான் வருவாள. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பார்க்கணும்னா கொஞ்சம் காலேஜ்ல போய் எட்டி பார்த்துட்டு வாங்க. நானும் அந்த பிள்ளைக்கு அம்மா மாறும் எப்படிலாமோ இவளை பிரிச்சிடலான்னு ஐடியா போட்டு நாங்க ரெண்டு சண்டை போட்டு பிரிஞ்சதுதான் மிச்சம். இவ்வளோன்னா பிரியவே இல்லையே. இன்னும் கழுத்தை கட்டிக்கிட்டு தான் அலைதாளுவ. இன்னைக்கு என் கனவுல ராஜகுமாரன் வந்தான் டி. ஓ மை காட், நீ பேர் அழகி பத்தியா? அதான் உன் கனவுல ராஜகுமாரன் வரான். எனக்கு தெரியும் இசை, உன் கனவுல ராஜகுமாரன் தான் வருவான்னு எனக்கு தெரியும். இப்ப தெரியுதா இவ ஏன் உருப்படாம போறான்னு? இசை ஆறு மனசுக்குள்ள நீ பேரழகின்னு விதைச்சவள இவா தானே. நீ எவ்வளவு தூரம் அவளை உஸ்பேத்தி விடுறன்னு நானும் பார்க்க தான் போறேன். காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு தானே வரணும், வா வா. கனவுல ராஜகுமாரே என்னடி பண்ணனா? ஐயோ போடி, அதையே கேட்க. ராஜகுமாரே என் கூட உன் கூட அத சொல்ல வேண்டாம், இனி பார்த்துட்டு வா. அப்ப ராஜகுமாரன் எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியும் அதானே? இல்ல நான் ராஜகுமாரன் என்னைக்கும் பார்க்கலையே. ஆனா நிச்சயமா ஒரு நாளே என்ன தேடிய ராஜகுமாரன் வருவான். எனக்கு தெரியும்டி, உன் அழகுக்கு ராஜகுமாரன் நிச்சயமா வருவான். ராஜகுமாரன் பக்கத்து கிளாஸ்ல இருக்காளே ஒரு தங்கச்சிக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம். அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்காங்க தெரியுமா? என் தங்கச்சோட ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா இருக்காங்க, நீ பார்த்த பின்ன என்ன ஜாலியா இருக்காங்க தெரியுமா? காலேஜ் ஃபுல்லா அவங்க அராஜகம் தான். உன் தங்கச்சி தான் ஹெட், என் தங்கச்சி ஹெட், நீ பார்த்த அவ ஒரு டம்மி பீஸ் இல்லையா? உன் தங்கச்சி தான் எனக்கு முத நிக்கிறா. நிப்பா பிரச்சனைன்னு வந்து பாரு, அவ முன்னாடி நிக்காதா பின்னாடி நிக்காதான்னு தெரியும். வெறும் வாய்ச்சாவளா தான், வெத்து வெட்டு. இஸ் இட்? ஆமாடி, வேணா ஒரு கிளாஸ்லயே பார்த்துட்டு வா. என்ன பாக்குறீங்க? இதா என் மவ சொல்ற ஆம்பளை சிங்கங்கள். இவனுல பார்த்துட்டு தான் ஆம்பளை பிறக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்கா. அப்படி இந்த 3 பேரும் என்னதான் டிஸ்கஸ் பண்ண நினைச்சு நீங்க பெருசாலாம் கற்பனை பண்ணண்டா. இன்னைக்கு 2 வாட்டி கோழிக்கால ஜெயிச்சது நான் தான். அது மட்டும் இல்ல, பம்பரத்துல ஜெயிச்சது நான் தான். அப்படின்னு அவன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். வேற ஒண்ணும் இல்ல, அததான் இன்னிசே பெரிய சாதனையா பாத்துக்கிட்டு இருக்கா. இவன 2 பேர் தான் இவளுக்கு ஃப்ரெண்டு. ஒண்ணு இல்ல, ஒரே தெரு, பக்கத்து பக்கத்து வீடு. சொல்ல போனா இவள இருந்து 4 மாசம் இளைய பையில தான் பாத்துக்காங்க. இவனுக்கும் இவ இல்லாம முடியாது, இவளுக்கும் இவனும் இல்லாம முடியாது. பாருங்களேன், இவ்வளவு மும்பரமா பார்க்க ஒன்றுதானே. 6 படி உயரத்துல இருந்துகிட்டு வேற ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு ஒத்த பைய, பேரு சுரேஷ். போவ செல்லம் கொடுத்து லூஸ் ஆக்கி வச்சிருக்காவ. இவன் பண்றது எல்லாமே புத்திசாலித்தனமா பண்றதா அவனுக்கு நினைப்பு. தான் தான் பெரிய வீரன் நினைப்பு. இன்னொருத்த
ஒருத்தியா நிக்கானே, இவன் எங்க வீட்டுக்கு தெற்கு வீடு. இந்த பையலுக்கு ஒரு அக்கா, இவன் ரெண்டாவது. அந்த அளவுக்கு சொல்லுதலுக்கு அறிவு கிடையாது. ஆனா என் மோவா கூட விளையாடுற அளவுக்கு அவனுக்கு அறிவு இருக்குது. இங்க பார், நீ திருப்பி நம்ம தேட நிக்கிறோம், நாம ஜெயிக்கிறோம். நீ சொல்லிட்டடா, ஜெயிச்சிருவோம்டா, ஜெயிச்சிருவோம். இந்த வாட்டி இந்த காலேஜ் தேர்தல நாம தான் நிக்கணும். நாம ரவுடிங்கத ப்ரூவ் பண்ணணும். கண்டிப்பா, ஷூர்டா. இந்த வாட்டி தேர்தல நாம தான் நிக்கணும். நாம நிக்கிறோம், உன்னை ஜெயிக்க வைக்கிறோம். நாங்கள பெரிய ஆட்கள். நானும் கண்ணாசத்தால அவன் பயப்படுவான். அப்படியாடா? ஆமா. இனிசை, அன்னைக்கு உன்னை பார்த்து ஒருத்த கண்ணடிச்சு உன் கண்ணு அழகா இருக்குன்னு பாட்டு படிச்சானே, அவனை அடிச்சிட்டீங்களா? என்ன விட்டு வைப்போமா? வாலாட்னா விட்டுருவோமா என்ன? இதுக்கு தாண்டா ஆம்பளை பையனா பிறக்கணுங்கறே. அவன் உசுரோட இருக்கானா? எப்படிடா உசுரோட இருக்கானா? இதுக்கு அப்புறம் உசுரோட இருக்க முடியும்? உங்களுக்கு இவ்வளவு கோவம் ஆவாதடா. உங்களுக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது. அன்னைக்கு எனக்கு வந்த கோவத்துக்கு அவனை பலார் பலார்னு அழுது தோடிச்சு. ரமேஷ் என்ன தடுத்துட்டான். அவன் மட்டும் என்ன தடுக்காம இருந்திருந்தா அவன் இன்னைக்கு இந்த காலேஜுக்கே வந்திருக்க மாட்டான். என்னையும் சுரேஷ் தடுக்காம இருந்திருந்தா இன்னத்துக்கு அவன் காலேஜுக்கு வந்திருக்க மாட்டான். ஏன்டா இவ்வளவு கோவப்படுதீங்க? அவன் வாரான்டா. வாரானா? வரட்டும் வரட்டும். அவனா நாங்களான்னு பாக்குறேன். அவன் வந்துட்டான்டா. வேண்டாண்டா, விட்டுடா. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? கண்ணழகா காலழகா. என்ன விடுடா, நான் அவனை இன்னைக்கு பொளந்து தட்டேன். இங்க வாயே, இங்க வாயே நீ. டேய், அவன் நம்மள கூப்பிடுறான்டா. எனக்கு பின் பெஞ்சில வேலை இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? டேய், இவன் என்ன வந்து உசடிக்கான்டா. என்ன சிரிப்பு? உன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்கானுங்க? இந்த என் பக்கத்துல. அவன் போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்டா. டேய், அவன் அங்கே பிடிச்சு வச்சுக்க. அவன் ஏதாவது பண்ணிடுவான். அவன் சரியான கோவக்காரன். அவன் அங்கே பிடிச்சு வை. எனக்கு அவனா நானானு பார்க்கணும். அவனை விட்டாத, அவன் ரொம்ப கோவக்காரன். அவனை மட்டும் விட்ட உன் நிலைமை அவ்வளவுதான். அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம நின்னுட்டு இருக்கான். அவனை மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா அப்ப தெரியும். இன்னும் நீ அவனை நம்பிட்டு இருக்க? கண்ணழகா காலழகா. கால கிடக்க செருப்பு கூட அழகாதான் இருக்கும். நீ அடிக்கதா இருந்தா அது அழகுதான். சரி, கொஞ்சம் தள்ளி இரு. இது என் ஃப்ரெண்ட்ஸோட இடம். அதான் அவனு பின்னாடி பெஞ்சுக்கு போயிட்டானே, தள்ளி ரெடி. சரி, எங்க மம்மி கிட்ட சொல்றேன். நீதான் ஆம்பளை சிங்கமாச்சே, போய் எங்க அம்மாட்ட கூட்டிட்டு வா. நீ சொன்னா சொல்லிட்டா நான் ஆம்பளை சிங்கம் தான். உனக்கு வேற உட்காரதுக்கு இடமே இல்ல. எங்கன உட்கார்ந்தாலும் இங்கன உட்கார்ந்த மாதிரி இல்ல. நீ எங்க அக்கா கிளாஸ் தானே, இங்க என்ன வேலை? அங்க ரொம்ப போர் அடிக்குது, அதான். அப்போ படிக்க வரல. உன்னை பார்க்கதான் வந்தேன். நான் படிக்க வந்திருக்கேன். நீ படிச்சுட்டு போ, நான் உன்னை பார்த்துட்டு போறேன். மரியாதை போயிட்டீங்கன்னா நல்லது சொல்லிட்டேன். கண்ணழகு எல்லாமே அழகாதான் இருக்கு. ஐயோ, கோவப்பட்டாலும் அழகாதான் இருக்கு. அப்புறம் காலேஜ் முடிஞ்சோன்னா அம்மா அப்பா கூட்டு வந்து பொண்ணு கேக்குறேன். அது வரைக்கும் ஐ லவ் யூ டி. வச்சா லூசு பைய படிக்க வர சொன்னா பொம்பளை பைய கிண்டல் பண்ணிட்டு போறான். ஐ லவ் யூ. உன்னெல்லாம் எவன்டா லவ் பண்ணுவா? டேய், அவன் போயிட்டான், சீக்கிரம் வாடா. ஒரு வார்த்தை சொல்லி அவனை போட்டு தள்ளிடலாம். அவன் ஒரு சுண்டிக்க பைய. அவனுக்காக ஏன்டா உங்க கோவத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒட்டுமொத்த கோவத்தையும் தேக்கி வைங்கடா, அவசரத்துக்கு உதவும். நீங்க ஆம்பளை சிங்கங்கடா. அவனை இன்னைக்கு நான் பொளந்து தட்டாம விடவே மாட்டேன். டேய், உன் கோவத்தை குறை குறைன்னு எவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்க, நீ கேட்கவே மாட்டேங்கற.
சீரியஸாவே எடுத்துக்கல. ஐயோ கடவுளே, எனக்கு இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் எப்படியாவது முடிஞ்சிடணும். ஐயோ, கூட படிச்ச வரால கண்டுக்க கூடாது, அவன் என்ன பார்க்க கூடாது, பிள்ளையோட வரால. கடவுளை கண்டு மூடி கும்பிட்டுருவோம். கடவுளே, உனக்கு இறக்க இல்லையா, கருணை இல்லையா, இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. அதெல்லாம் முக்கியமான குறிப்பு, காதல் கல்யாணம் தான் சொல்லிவிட்டேன். அதுவும் எனக்கு பிடிச்சதான் நான் காதலிப்பேன். அப்படித்தான் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் கடவுளே. ஐயோ, கிட்ட வரால அவ யாரோ நினைச்சு போயிடணும் கடவுளே. அவ என்ன பார்த்து அவளுக்கு என்ன அடையாளம் தெரியக்கூடாது கடவுளே. கடவுளே கடவுளே, கிட்ட வந்துட்டா போலுக்கு கடவுளே. என்ன, போன வாரம் ஒரு பிள்ளை தான் வச்சிருந்தா, இன்னைக்கு 2 பிள்ளை வச்சிருக்கா. ஐயோ கடவுளே, எனக்கு அடிவேர்லாம் கலங்குது கடவுளே. ஐயோ, இவன் வேற, இவன் டார்ச்சர் பெரிய டார்ச்சரா இருக்குது. என்ன சொன்ன கேளு, எனக்கு உன் மேல காதலே வரல. உனக்கு வரட்ட என்ன, எனக்கு வருது இல்ல. டே, அதுக்கு பேரு ஒன் சைடு லவ்டா. காதல்னா 2 சைடு வரணும். எனக்கு உன் மேல காதல் வரல. இப்படியே வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்த. நான் தொந்தரவு பண்ணுவேன், நீ என்ன விரும்புற வரைக்கும். அப்போ கடைசி வரைக்கும் நீ தொந்தரவு தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கணும், கல்யாணம் பண்ண முடியாது. அதான் சொல்றேன், எங்க அம்மா அப்பா கூட்டு வந்து பொண்ணு கேக்குறேன்னு நீதான் விளக்கமாத்த கொண்டு அடிக்க வரிய. அதோட விட்டனே நினை, எங்க அம்மா முன்னாடி தட்டெல்லாம் தூக்கிட்டு வந்து அதை பொண்ணு கேட்டு உங்க அம்மா அடிப்பாங்களோ? கெட்டி வச்சிருவாங்கடா. இங்க பார், அப்படி ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கேன், கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் நீ உசுரோட இருக்க மாட்ட சொல்லிப்புட்டேன். ஏன்? எனக்கு ஏதோ ஏகாத தோசை இருக்கான்டா. எனக்கு முத தாலி கட்டுருவேன், பொட்டுன்னு போயிருவானாண்டா. நீ என்ன ஏமாத்ததுக்காக போய் சொல்லுத? சத்தியமா சொல்றேன், ஏதோ என் முன்ன நீ 10 வருஷமா சுத்துறியேன்னு ஏதோ இறக்கப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன், பாத்துக்க. உனக்கே தெரியுது நான் 10 வருஷமா சுத்துறேன்னு. 10 வருஷமா சுத்ததான் நட செய்த, வேலை வெட்டி கொண்டு போன மாதிரி தெரியலையே. உன் பின்னாடி சுத்துறதே எனக்கு பொழப்பா இருந்தா நான் எந்த பொழப்பா பாக்க? காதல் சொல்லிட்டா மட்டும் பிச்சுக்கிட்டு வேலைக்கு போய் வீடு வாசல் கட்டிடுவேன், ஓடட்டு அடிச்சிடறேன் பாத்துக்க. ஏதோ உள்ளூர்காரன்ட்டு பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். நான் உன்கிட்ட பேச போய் ஊருக்காரியா இழுத்து பறிச்சு விட்டுருவாள்வேன். உனக்கும் எனக்கும் காதல் இருக்குன்னு அதுக்கு கூட ஒன்னு என்ன நினைச்சு பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என் காதல ஏத்துக்கிட்ட போறியா இல்லன்னா நான் யாருன்னு உனக்கு காட்டட்டுமா? டேய், மிரட்டினாலாம் காதல் வராதுடா, சொன்னா கேளு. டேய், காதலுங்கிறது அப்படியே இதயத்துல இருந்து வரணும்டா. ஒருத்தரை பார்த்த உடனே நம்மள அறியாம அவர் பக்கம் நம்ம கண்ணு போகணும், நம்ம அறியாம அவர் மேல பாசம் வரணும், அவர் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணணும், ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரணும். எனக்கு உன்னை பார்த்தா சந்தோஷம் வரல, கோவம் தான் வருது. கோவம் வந்தா கூட வரல, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் தான் வருது. இங்க பார், நான் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ண போறேன். எனக்கு உன்னை பிடிக்கல, இனிமே என் பின்னாடி சுத்தினு வச்சுக்க. நான் பொண்ணு கேட்டு வரேன், உங்க அம்மா அப்பா குடுக்கறாங்க, இல்லன்னா உன்னை இழுத்துட்டு ஓடிடுவேன். அட்டங்கொப்ப மகனே, நான் சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டேங்கிற. உனக்கே என்ன பிடிக்கல? பிடிக்கலங்கிறதுக்கு காரணம் சொல்ல முடியாடா. பிடிச்சிருக்குன்னு சொல்லதுக்கு காரணம் சொல்லலாம், பிடிக்கலங்கிறதுக்கு என்னடா காரணம் சொல்ல முடியும்? பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன பிடிச்சிடும். ஆட்டோமேட்டிக்கா பிடிக்க கூடாடா, அன்புனால பிடிக்கணும். சொன்னா கேளு, நீ எனக்கு சரிப்பட்டு வரமாட்ட. நான் ஒருத்தனை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணுவேன், ஒன்ன இல்ல. இதெல்லாம் பேச்சுக்கு ஆகாது. மரியாதையா என்ன காதலிச்சிரு, இல்லன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவ? உன்னை கடத்திட்டு போய் தாலி கட்டிடுவேன். எனக்கு நீ வேணும். ஊரு முழுக்க நீதான் என் பொண்டாட்டின்னு சொல்லி வச்சிருக்க. அதுக்கு நான் என்னடா பண்ணணும்? என்ன கல்யாணம் பண்ணணும்? பிறகு எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பானுவ. இந்த இத்து போன 4 பேர் உன்னை பார்த்து சிரிக்க கூடாதுங்கக்காக உன்னை கட்டிக்கிட்டு நான் அழணுமா? நான் ஊர் முழுக்க நீதான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன். இதுக்கே உன்னை உள்ள தூக்கி வைக்கணும். ஏன் பெர்மிஷன் இல்லாம என்ன எப்படி நீ பொண்டாட்டின்னு சொல்லலாம்? உன்னை 10 வருஷமா காதலிச்சிருக்கேன், அந்த உரிமை எனக்கு இருக்குது. உன்கிட்ட ஒரு உண்மை சொல்லட்டுமா? நீ மட்டும் என்ன காதலிக்க நினைச்சிட்டு இருக்கியோ? டேய், இந்த ஊர்ல ஏகப்பட்டு வேற என்ன விரும்புறான்டா. பத்தியா, உனக்கு கோவம் வருது. அதான் உன் கூட ஒருத்தர் சுத்துவானே அனிலு, அவன் கூட அன்னைக்கு லவ் லெட்டர் கொடுத்தான் தெரியுமா? உன் கூட சுத்தினான், ஆனா அவன் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தான். நான் என்ன கோவமா பட்டுக்கிட்டு இருக்கேன்? அப்புறம் ஒருத்தர் அன்னைக்கு பைக் வச்சு கூட்டு இருந்தியா, அவன் கூட அன்னைக்கு எனக்கு லெட்டர் கொடுத்தானே, பத்திரமா வச்சிருக்கேன்டா. நீ என்ன வெறுப்பேற்றதுக்காகவே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. எவனை கொடுத்துட்டு போறான், ஆனா நீதான் எனக்கு பொண்டாட்டி, உன் கழுத்துல தான் நான் தாலி கட்டுவேன். எவனாவது உன் கழுத்துல தாலி கட்டுனா அவன் உசுரோட இருக்க மாட்டான் சொல்லிட்டேன். இப்ப இல்ல, எப்பவுமே நான் தான் உன்னை கட்டுவேன், புரியுதா?
என்ன கெட்டதுக்கு முன்னாடி ஒரு வீடு வாசல கெட்டு வா. வீடு வாசல் கட்டிட்டு வரேன். கெட்டிட்டு வா. பாவம் உங்க அம்மா அப்பாவும் எப்ப பார்த்தா அந்த ஓலை குடிசையிலே கிடக்காவ. ஒரு வீடு வாசல கட்டு பா. ஏய், நீ பணம் பாக்குற அப்படிதானே? ஆமா, அதுக்காண்டி ஊதார மாதிரி இருக்க ஒன்ன கல்யாணம் பண்ணிட்டு நான் காலத்துக்கு சீரழி சொல்லுதியா? ஆமாடா, பணமும் முக்கியம், அதே நேரத்துல காதலும் எனக்கு முக்கியம் தான். காதல் மட்டும் இந்த நாக்க வலிக்க சொல்லுத, இல்ல பணம் மட்டும் இருந்தா நாக்க வலிக்க சொல்லியா? ரெண்டும் வேணும். ரெண்டு இருக்கவனதான் நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்குவேன். ஒன்ன இல்ல. போடி போ. இயல் உன்னை நான் தாண்டி கல்யாணம் பண்ணுவேன். இப்படிதாங்க காதலிக்கிற பைலட்டெல்லாம் ஏக்கியா நான் பேசியே 26 27 வயசு வந்து நிக்கிறா.